ஹலோ பசங்களா, நமக்கு இப்ப என்ன வந்திருக்கு பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் லைவாவே அனுப்பிட்டாங்க. சோ இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்துருச்சா, இல்ல நம்ம படிச்சதெல்லாம் வந்திருக்கா? கொஸ்டின் பேப்பர் ஈஸியா டிஃபிகல்ட்டா? இப்பவே எல்லா பசங்க கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, சார் ஈஸி சார், படிச்சிருந்தா கண்டிப்பா எழுதிருக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. நிறைய பேர் படிச்சிருந்தீங்க, நிறைய பேர் பயந்துட்டே இருந்தீங்க. பட் கவலையப்படாதீங்க பசங்களா, நீங்க நினைச்ச மாதிரியே கொஸ்டின் பேப்பர் ஈஸியா தான் வந்திருக்குது. சோ நம்ம கண்டிப்பா வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாரும் எழுதிருப்பீங்க நான் நம்புறேன். சோ இப்போ நாம இந்த கொஸ்டின் பேப்பர் ரிவ்யூ பண்ணிடலாம். ஓகேவா? So first பாத்தீங்க அப்படின்னா 1 mark. If f and g are polynomials degree n, okay, f of g then degree of h is. இது okay, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான क्वेश्चन தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா tan of 1 by x equal to தான் டைரக்ட் ஃபார்முலா क्वेश्चन. One of the closest point to the curve, இதுவும் டைரக்ட் ஃபார்முலா क्वेश्चन. The solution to the differential equation, டைரக்ட் ஃபார்முலா क्वेश्चन. Okay, p is the amount of certain distance left in the left in after time if the rate of evaporation of the substance proportional to. இந்த proportionality நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே क्वेश्चन. அடுத்து the image of the point, இதெல்லாம் வந்து டைரக்ட் ஃபார்முலா क्वेश्चन தான். இதெல்லாம் புக் பேக் क्वेश्चन. நான் இது சொன்னேனா உங்களுக்கு, if alpha lies in the plane of beta and gamma, நான் சொன்னேனா இந்த box product of abc வந்து equal to 0 சொன்னேனா நானு? வந்துச்சு பாருங்க. ஒரே plane அப்படினா box product of abc will be equal to 0. very good. அடுத்தது the rod length, இத நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் actually. okay, rod length வேற क्वेश्चन actually, பட் இந்த क्वेश्चन நம்ம சால்வ் பண்ணி எடுத்துக்கலாம். the mean and the variance தான் கேட்டிருக்காங்க. okay, very good, very good. அடுத்து the product of all four values of 3/4. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், 3 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், n 2n பை ஆட் பண்ணிட்டு டிவைட் பை 4 பண்றப்ப நமக்கு வந்து n ஓட வேல்யூ வந்து 0 1 2 3 4 கொடுத்தா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். integral of t cos t, இந்த क्वेश्चन வந்து டைரக்ட் புக் क्वेश्चन, நம்ம previous क्वेश्चन மேல பார்த்த क्वेश्चन actually இது. அடுத்து வேற என்ன இருக்குது, percentage error of the fifth root. ஓகே, இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான क्वेश्चन தான். இதெல்லாம் பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, the dual of this one is equal to. so இது நம்ம வந்து ட்ரூத் டேபிள்ல இந்த क्वेश्चन வர சொன்னா அதே மாதிரி வந்துருச்சா? அடுத்து the value of c satisfied by the Rolle's theorem of the function. Rolle's theorem தான் வந்து டைரக்டா நம்ம f dash of x equals 0 போட்டு கண்டுபிடிக்க வேண்டியதுதான். வேற என்ன இருக்குது? ஓகே, if a is a 3 by 3 non-singular matrix such that a transpose a, okay, b into b transpose, இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணி தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதெல்லாம் புக் பேக்ல क्वेश्चन தான். நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன், 1 மார்க்க பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் क्वेश्चन லாஸ்ட் 5 இயர்ல இருந்து வரான்னு சொன்னேனா, எந்த क्वेश्चन வரல பாருங்க. புக் பேக்ல இருந்து நிறைய வந்திருக்கும், ஆனா வந்து previous இயர்ல இருந்து அவ்வளவு கேட்க மாட்டாங்க. சொன்னேனா அப்பயே eccentricity of the circle, இதெல்லாம் வந்து டைரக்ட் தியரம் actually. உங்களுக்கு eccentricity தெரிஞ்சதுனா டைரக்டா நீங்க ஆன்சர் பண்ணிருக்கலாம். அடுத்து f of x equal to 1 by 2. ஓகே, இது வந்து previous क्वेश्चनல ஒரு क्वेश्चन actually. இது நம்ம சால்வ் பண்ணோம். இதுக்கு ஆன்சர் நமக்கு என்ன வரும்னா 17 - 5 = 12. இதுவும் 12. 24 - 16 தான் வந்து நமக்கு ஆன்சர் வரும். 19 - 17 also equal to 12. ஆப்ஷன் சி தான் வந்து ரைட் ஆன்சர் இதுக்கு. ஓகே, வேற என்ன கேட்டிருக்காங்க, the function f, okay, harmonic in a then. ஓகே, சோ இந்த ஃபங்க்ஷனும் வந்து நம்ம ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் வச்சு இது பண்றது. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான், பட் எல்லாமே வந்து மோஸ்ட்லி புக் பேக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? 20th question, complex number c such that z plus 1 by z belongs to r, then modulus of z. இது வந்து புக் பேக் क्वेश्चन தான். ஆக்சுவலா இத நம்ம சால்வ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து முக்கியமான விஷயமே 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தான். அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? சோ 2 மார்க் வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆட் ஆர்டர் then prove that. இதெல்லாம் நம்ம டைரக்ட்டா சால்வ் பண்ணது. ஓகேவா? டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint of aங்கிறது n-1 வருமா, n = 2n + 1. இது பண்ணா நமக்கு 2n வரும். இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிருக்கோம் லைவ்ல. இது நான் சொன்னேனா sum of இதுன்னு சொன்னா equal to 0, டைரக்ட்டா சிம்பிள் क्वेश्चन actually. அடுத்து இந்த क्वेश्चन சொன்னா has equal to root then find the value of k. has equal roots, ரூட்ஸ் பேஸ் பண்ணி நான் என்ன சொன்னேன், k mu வர क्वेश्चनலாம் வரும் சொன்னா வந்துருச்சா? அடுத்து sin inverse of sin 10, இது கொஞ்சம் நம்ம சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். obtain the equation of the circle, இதுவுமே வந்து நம்ம one of the previous நம்ம சால்வ் பண்ணிருக்கோம் actually. obtain the equation of the circle of the radius 5 touching the x axis r. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான். prove the function is strictly increasing in the interval. there differentiation எடுத்து நம்ம பாசிட்டிவ் ப்ரூவ் பண்ணோம், அவ்வளவுதான். அடுத்து f of x, y is equal to cos inverse of x by y. f of y is equal to x divided by y into root of. okay, show that இது கேக்குறாங்கயா. ஓகே சூப்பர். இது நார்மல் டிஃபரன்ஷியேட் பண்ணாலே ஆன்சர் வந்துரும் உங்களுக்கு. அடுத்து வேற என்ன, அடுத்து integral of 0 to pi by t sin pi by, இது ரிடக்ஷன் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் क्वेश्चन தான். root of variance equal to 1 by 2 அப்படினா variance of 2x plus 3. இது மட்டும் தான் வந்து நமக்கு டிஃபிகல்ட்டான क्वेश्चन. இது வந்து 3 மார்க் கம்பல்சரி क्वेश्चन. இது மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். மத்ததெல்லாம் வந்து பாருங்க மைனர் மெத்தட் தானே, ரோ எக்லான் மெத்தட் இன்னும் சிம்பிள் actually. just ரோ ரிடக்ஷன் பண்ணிட்டு நீங்க இது பண்ணனும். ஆனா அதுக்கு ஸ்டெப் போட்டா மட்டும் தான் ஃபுல் மார்க் போடுவாங்க. find all the real numbers satisfying. நான் சொன்னேனா 2 power x சொன்னேனா, இதே क्वेश्चन நான் சொன்னேனா, சொன்ன क्वेश्चन வந்து tan inverse of a plus tan inverse of b சொன்னேனா, எந்த क्वेश्चन நான் சொல்ல பாருங்க. limit theta is equal to 0 cos m theta sin theta. இது ஓகே, இது டிஃபரண்ட் actually. use the linear approximation to find the linear approximation. நம்ம அந்த அளவுக்கு இது பண்ணல, பட் ஆனா வந்திருக்கு. ஓகே, வேற 37th
if e power minus x x power n dx equal to 5 factorial then the value of okay இதெல்லாம் நம்ம வந்து நார்மலா சால்வ் பண்ண மாதிரி தான் இருக்கும். அடுத்தது a4 into p of x equal to 4 இந்த क्वेश्चन நம்ம பார்த்தோம் கரெக்ட்டா ரிப்பீட் ஆயிக்கா m star n is equal to m plus n இதே क्वेश्चन நான் கடைசியா சொன்னேன் நான் ரிவ்யூ பண்றப்ப இந்த क्वेश्चन வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு. அடுத்தது வெரிஃபை க்ளோஸ்ட் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யாரோ ஒருத்தங்க கேட்டீங்க இல்லையா நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம் அந்த क्वेश्चन. அடுத்தது z is equal to 1 plus ai bar bar என்ன அர்த்தம் 1 minus z1 அப்படிங்கிறது 1 minus i ன்னு அர்த்தம் एक्चुअली அத மட்டும் மாத்தி போட கூடாது z bar is equal to 1 minus i னா அப்ப z2 அப்படிங்கிறது 1 plus i ன்னு அர்த்தம் ஓகேவா. சோ அதுக்கு அப்புறம் நீங்க ஜஸ்ட் டிவைட் பண்ணி நீங்க சால்வ் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். இதுவும் வந்து கொஞ்சம் மாத்தி கேட்டிருக்காங்க பட் ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க z1 அப்படிங்கிறது 1 plus i the whole bar சோ அப்ப நமக்கு 1 minus i வரணும். இங்க நமக்கு வந்து z2 bar is equal to 1 minus i அப்ப z ங்கிறது 1 plus i வந்துரும் அவ்வளவுதான். இது சொன்னா again solve the following equation using matrix inversion method வந்துருச்சா. அடுத்தது truth table question வந்துருச்சா. z cube plus 2z bar equal to 0 வந்துருச்சா. நம்ம சொன்ன question எல்லாமே prove that question prove that using truth table நான் சொன்னேனா using truth table தான் கேட்பாங்க without using truth table கேட்க மாட்டாங்கன்ட்டு. வேற என்ன இருக்குது ஓகே log of 1 plus tan x லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் tan x sin x by cos x போட்டு சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். வேற solve இந்த question நம்ம அதாவது பார்க்கல பட் ஆனா இந்த question வந்திருக்குது. sketch the curve of y is equal to log of 1 plus இதெல்லாம் நம்ம வந்து இதுதான் பண்ணி ஆகணும். அடுத்து வேற என்ன show that the line x plus y is tangent to the ellipse question நம்ம இருக்கோம் as in the rate at which radii to nuclei சொன்னனா. அடுத்தது by vector method cos of alpha plus beta சொன்னடா எந்த question சொல்லல சொல்லுங்க பாப்போம். x square plus y square dy is equal to xy dx இத வந்து क्वेश्चनல புக்ல -xy dx னு போட்டுருப்பாங்க. அடுத்தது finding the k value சொன்னனா 5 மார்க் எல்லாமே நினைச்ச மாதிரி தான். again find the value of ky water fountain எல்லாமே கேட்ட கேள்விதான் அடுத்து வேற என்ன இருக்கு particle move along the line okay இது கொஞ்சம் டிஃபரண்ட். find the non parametric form of vector equation இது எதுவுமே வந்து நம்ம predict பண்ணாத क्वेश्चனே இல்ல. ஒரு 2-3 क्वेश्चन தவிர predict பண்ண क्वेश्चन மட்டும் தான் இருக்கு. அந்த 2-3 क्वेश्चन நீங்க ஸ்கிப் பண்ணா கூட உங்களால சென்ட் பண்ணிக்க முடியும். நான் போட்ட இந்த வீடியோ மட்டும் பாத்தீங்கனாலே கண்டிப்பா நீங்க சென்ட் வாங்கிக்கலாம். சோ நீங்க எவ்வளவு மார்க் வாங்கினீங்கன்னு சொல்லி கீழ கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா. பை பசங்களா.